வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இனப்படுகொலைக்கு நீதி கோரி செம்மணியில் போராட்டம். கடத்தி காணாமல் ஆக்கப்பட்டோர் செம்மணி புதைகுழிக்குள். முன்னாள் எம்பி கஜேந்திரன் அதிர்ச்சி தகவல். சர்வதேச நீதி பொறிமுறையை வலியுறுத்தி வவுனியாவிலும் போராட்டம். கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையின் அசமந்தத்தால் நோயாளர்கள் கடும் அவதி. அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்திய பிரேரணை நிறைவேற்றம். யாழில் பெருந்தொகை கேரள கஞ்சாவுடன் ஒருவர் கைது. தப்பியோடிய சந்தேக நபர்கள். புத்தளத்தில் ரயிலில் மோதி முதியவர் உயிரிழப்பு. யாழில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல். 62 வயது முதியவர் கைது. குழந்தையின் பொம்மைக்குள் வைத்து போதைப் பொருட்களை கடத்திய தாய். கொழும்பில் சம்பவம். வியட்நாம் பஸ் விபத்தில் குழந்தைகள் உள்ளிட்ட 9 பேர் பலி, பலர் காயம். தொடர்வன விரிவான செய்திகள். தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட இன அழிப்பிற்கான தீர்வானது சர்வதேச நீதி பொறிமுறைகள் ஊடாகவே வழங்கப்பட முடியும் என்பதை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் எங்கும் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அந்த வகையில் யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழிக்கு அண்மித்த பகுதியான நல்லூர் வேதி வளைவு அமைந்துள்ள பகுதியில் இந்த போராட்டம் ஆரம்பமாகியுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதிய பதாகைகளை ஏந்தியவாறு இனப்படுகொலைக்கு நீதி வேண்டி கோஷமிட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜா கஜேந்திரன், வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஜ், குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் செயற்பாட்டாளர் கோமகன், காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவுகள், சமூக மட்ட அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். செம்மணி புதைகுழியில் புதைக்கப்பட்டவர்கள் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டும் கடத்தப்பட்டும் சித்திரவதைகளுக்கும் பாலியல் வல்லுறவுகளுக்கு உட்படுத்தப்பட்டு கொன்று புதைக்கப்பட்டவர்கள் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் செம்மணியில் இடம்பெற்ற போராட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அங்கு அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், உணவு தடை மற்றும் மருந்து தடை என்பவற்றையும் ஆயுதமாக பயன்படுத்தி அந்த இன அழிப்பு அரங்கேற்றப்பட்டது. அதன் பின்னர் கிட்டத்தட்ட 1980ஆம் ஆண்டுகளின் பிற்பாடு பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் பல இளைஞர்களும் யுவதிகளும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலும் அவர்களுடன் இணைந்து இயங்கிய துணை இராணுவ குழுக்களினாலும் கைது செய்யப்பட்டும் கடத்தப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக 1995ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்திற்கு பிற்பாடு சந்திரிகா அரசாங்கத்தினால் சூரிய கதிர் ராணுவ நடவடிக்கையின் மூலம் யாழ்ப்பாணம் ஆக்கிரமிப்பிற்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் 96ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் யுவதிகளும் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறு காணாமல் ஆக்கப்பட்டவர் எல்லோரும் கொன்று புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். இப்போது செம்மணியில் 100க்கும் அதிகமான எலும்புக்கூடுகள் வெளிவந்திருக்கின்றன. இந்த புதைகுழியில் புதைக்கப்பட்டவர்கள் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டும் கடத்தப்பட்டும் சித்திரவதைகளுக்கும் பாலியல் வல்லுறவுகளுக்கும் உட்படுத்தப்பட்டு கொன்று புதைக்கப்பட்டவர்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இந்த இனப்படுகொலைக்கும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவருக்கும் உள்ளக பொறிமுறை மூலம் எந்தவிதமான நீதியும் கிடைக்காது என்பது தமிழ் மக்களுடைய உறுதியான நிலைப்பாடு. எனவே எமக்கு எதிராக அழைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும். அது தொடர்பான தீர்மானமானது ஐநாவின் பொது சபையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது எமது கோரிக்கையாக உள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இந்த பொறுப்புக்கூறல் தொடர்பாக 2012ஆம் ஆண்டிலிருந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வந்தாலும் அந்த தீர்மானங்களானது முற்றும் முழுதாக உலக விசாரணையை வலியுறுத்துகின்ற தீர்மானமாகவே இருந்து வந்திருக்கிறது. அதன் காரணமாக இந்த 15 வருடங்களில் தமிழ் மக்களுக்கு எந்தவிதமான நீதியும் கிடைக்கப்பெறவில்லை. யுத்தம் நடைபெறுகின்ற போது இந்த இலங்கை அரசிற்கு முழுமையாக துணை நின்ற ஐநா
யுத்தம் நிறைவடைந்த பின்னர் அந்த இன அழிப்பை மேற்கொண்டவர்களிடமே பொறுப்புக்கூறல் விவகாரத்தை ஒப்படைத்துக் கொண்டு வருவதென்பது ஏமாற்றுகரமான விடயம். பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து சிலர் அந்த உள்ளக விசாரணையை ஏற்றுக்கொண்டு வந்ததால் எமக்கு இன்று வரை நீதி கிடைக்காமல் இருக்கின்றது. காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான தீர்வை பெறுவதற்கும் இந்த உள்ளக பொறிமுறை மூலம் தீர்வு பெறுவதற்கு ஒத்துக்கொண்டமையால் இன்று வரைக்கும் அவர்களுக்கான நீதியானது கிடைக்காமல் காணப்படுகின்றது. ஆகவே இந்த உள்ளக பொறிமுறை நாடகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். இந்த செம்மணி விவகாரத்தில் கூட மீண்டும் ஜனாதிபதியையே அதை விசாரிக்குமாறு கோரி உள்ளக விசாரணைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கின்ற நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த தவறு இனிமேல் நடக்கக்கூடாது. எங்களை பொறுத்தவரை பக்கசார்பற்ற ஒரு முழுமையான சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும். அது தொடர்பான ஒரு தீர்மானம் ஐக்கிய நாடுகள் பொது சபையில் எடுக்கப்பட வேண்டும். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் தலைவர், ஆணையாளர் போன்றவர்கள் இந்த பொறுப்புக்கூறல் விவகாரமானது 15 ஆண்டுகள் தோல்வி அடைந்திருக்கின்றது என்ற விடயத்தை ஐநா செயலாளருக்கு தெரியப்படுத்தி அவரிடம் இந்த விடயத்தை பாரப்படுத்தி மேற்கொண்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தின் குறிக்கோளாக இருக்க முடியும் என தெரிவித்தார். ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட இன அழிப்பிற்கு சர்வதேச நீதி பொறிமுறை வேண்டும் என்பதை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள 8 மாவட்டங்களிலும் இன்றைய தினம் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அந்த வகையில் வவுனியா புதிய பேருந்து நிலைய பகுதிக்கு முன்பாகவும் குறித்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது. வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இப்போராட்டமானது இலங்கையின் மனித குலத்திற்கு எதிராக இடம்பெற்ற வன்முறைகள் மற்றும் போர்க்குற்றங்கள் தொடர்பாக எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் எடுக்கப்படும் இலங்கை தொடர்பான தீர்மானத்தை வலுப்படுத்தும் வகையில் முன்னெடுக்கப்படுவதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக ஈழத்தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட இன அழிப்பிற்கு பன்னாட்டு நீதி பொறிமுறை ஊடான விசாரணைகள் உடன் மேற்கொள்ளப்படல் வேண்டும். இனப்படுகொலைகளுக்கான நடவடிக்கைகள் காலம் தாழ்த்தப்படாமல் உடன் மேற்கொள்ளப்பட வேண்டும். தமிழர்களுக்கு எதிராக ஸ்ரீலங்காவில் இடம்பெற்ற இன அழிப்பு உட்பட பன்னாட்டு குற்றங்களை விசாரிக்கவும் குற்றவாளிகளை விசாரணைக்கு உட்படுத்தவும் ஒரு பன்னாட்டு குற்றவியல் நீதித்துறை அமைப்பை உருவாக்க வேண்டும். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதியை சர்வதேசம் கால இழுத்தடிப்பு செய்யாமல் உடன் சர்வதேச நீதி பொறிமுறையை மேற்கொள்ள வழி செய்ய வேண்டும். தமிழின அழிப்பு நடந்ததை சர்வதேசம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். செம்மணி, மன்னார் மற்றும் பிற பகுதிகளில் காணப்படும் பெரும்பாலான மனித புதைகுழிகள் தொடர்பாக பன்னாட்டு தணிக்கை நிபுணர்களை விசாரணைக்காக அனுப்ப வேண்டும். தமிழர் பாரம்பரிய பண்பாட்டு சின்னங்களை அளிக்கும் நடவடிக்கைகளை மற்றும் நில ஆக்கிரமிப்புகளை உடன் நிறுத்த வேண்டும். தமிழ் அரசியல் கைதிகள் உடன் விடுதலை செய்யப்பட வேண்டும். பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் நிகழ்நிலை சட்டம் ரத்து செய்ய ஸ்ரீலங்கா அரசிற்கு பன்னாட்டு சமூகம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்திருந்தனர். இதேவேளை பன்னாட்டு நீதி பொறிமுறையை வலியுறுத்தி கையெழுத்தும் திரட்டப்பட்டது. குறித்த ஆர்ப்பாட்டத்தில் வடகிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள், சமூக செயற்பாட்டாளர்கள், தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள், பொது அமைப்புகள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையின் பயன்பாட்டில் இருந்து வந்த மின் தூக்கி கடந்த 4 நாட்களாக செயலிழந்த நிலையில் நோயாளர்கள் கடும் சிரமங்களுக்கு உள்ளாகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சத்திர சிகிச்சை கூடம், அவசர சிகிச்சை உள்ளிட்டவற்றுக்கு வெளிநோயாளிகளை அழைத்து செல்வது, சிகிச்சை நிறைவுற்றதும் விடுதிகளுக்கு மீளவும் அழைத்து வருவது போன்றவற்றிற்கு பயன்படுத்தப்பட்ட மின்தூக்கியே இவ்வாறு செயலிழந்துள்ளது. இதனால் ஊழியர்களை, நோயாளிகளை படிக்கட்டு வழியாக சுமந்து செல்வதும், சிகிச்சை நிறைவுற்றதும் அங்கிருந்து மீளவும் சுமந்து செல்வதும் என ஊழியர்களும் நெருக்கடிகளை சந்தித்துள்ளனர். அத்தோடு ஆபத்தான சத்திர சிகிச்சை மேற்கொண்ட நோயாளிகள் மற்றும் நடமாட முடியாத நோயாளிகள் என பலரும் இதனால் பெரிதும் பாதிப்படைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மாவட்ட வைத்தியசாலையில் ஒரே ஒரு மின்தூக்கியே பயன்பாட்டில் இருப்பது பலரிடமும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் திருத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக வைத்தியசாலை நிர்வாகத்தினர் குறிப்பிட்டுள்ளனர். அரசியல் கைதிகளின் விடுதலையை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையில் பிரேரணை ஒன்று ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபை உறுப்பினர் கலோக் கணநாதன் உஷாந்தனால் நேற்று குறித்த பிரேரணை கொண்டுவரப்பட்டது. தனது பிரேரணை தொடர்பாக சபையில் கருத்து தெரிவித்த உறுப்பினர், மிக மோசமான துன்பியல்கள் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட கருப்பு ஜூலியை நினைவேந்தி வருகின்றோம். இவ்வழிமுக காலத்தில் மிக நீண்ட காலமாக சிறையில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தும் பிரேரணை ஒன்றை சபையில் சமர்ப்பிக்கின்றேன். பல்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு காரணங்களை காட்டி சிறையில் தமிழ் அரசியல் கைதிகள் இருள்சூழ் நாட்களை கழித்து வருகின்றனர்.
அவர்கள் எவ்விதமான நிபந்தனையுமின்றி பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை இப்பிரேரணை மூலம் வலியுறுத்த விரும்புகிறேன். ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் அடிப்படையில் பல்வேறு பாரதூரமான குற்றம் இழைத்து தண்டனை விதிக்கப்பட்டவர்களும் விடுவிக்கப்பட்ட நிலையில் 10 தமிழ் அரசியல் கைதிகளும் தொடர்ந்து கொடும் சிறைக்குள் வாழ்வை தொலைப்பது மனவேதனைக்குரிய விடயமாகும். ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் அரசியல் கைதிகள் விவகாரம் சாதகமாக பரிசீலிக்கப்படும் என குறிப்பிட்ட இப்போதைய ஜனாதிபதி இவ்விடயத்தில் பாராமுகமாக இருப்பது ஏமாற்றத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்துகின்றது. எனவே தமிழ் அரசியல் கைதிகள் எந்தவிதமான நிபந்தனையுமின்றி பொது மன்னிப்பு அடிப்படையில் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை இப்பிரேரணை மூலம் வலியுறுத்த விரும்புகின்றேன் என தெரிவித்தார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்திராயன் உதயசூரியன் மைதானத்தின் அருகாமையில் நேற்றைய தினம் இரவு 10 மணி அளவில் பெருந்தொகையான கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. புலனாய்வு துறையினருக்கும் கடற்படையினருக்கும் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் வத்திராயன் பகுதி முழுவதும் நேற்றைய தினம் மருதங்கணி போலீசாரால் விசேட சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. இச்சுற்றிவளைப்பில் 34 பொதிகள் அடங்கிய 60.256 கிலோகிராம் கேரள கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை ஏனைய சந்தேக நபர்கள் தப்பி சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருதங்கணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றதோடு கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளினையும் சந்தேக நபரையும் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தியுள்ளனர். புத்தளத்தில் சிலாபம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சவரான பகுதியில் ரயிலில் மோதி 70 வயதுடைய முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று மாலை நிகழ்ந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை தெரியவராத நிலையில் அவரது சடலம் தற்போது சிலாபம் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் சிலாபம் போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. யாழ்ப்பாணம் வேலனை துறையூர் பகுதியில் 10 வயது சிறுமியை தகாத முறைக்கு உட்படுத்திய 62 வயதுடைய நபர் உர்காவற்றுறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த சனிக்கிழமை துறையூர் கடற்றொழில் சங்கத்திற்கு அருகிலுள்ள கடைக்கு சிறுமி ஜூஸ் வாங்க சென்றுள்ளார். கடை உரிமையாளர் சிறுமியை குளிரூட்டிக்குள் ஜூஸ் எடுக்குமாறு கூறி அவர் ஜூஸ் எடுக்க முற்பட்ட போது பின்புறமாக கட்டியணைத்து பாலியல் துன்புறுத்தல் செய்துள்ளார். இதனையடுத்து பதற்றத்துடன் வீடு திரும்பிய சிறுமி இச்சம்பவத்தை தனது தாயாருக்கு தெரிவித்துள்ளார். முதலில் போலீஸ் முறைப்பாடு செய்ய தயங்கிய தாயார் பின்னர் சமூக நலன் விரும்பிகளின் முயற்சியினால் கடந்த 23ஆம் திகதி கிராம உத்தியோகத்தருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு 24ஆம் திகதி வேலனை பிரதேச செயலகத்தின் சிறுவர் நன்னடத்தை அலுவலகத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. அதே நாளில் ஊர்காவற்றுறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து நேற்று பிற்பகல் குறித்த சந்தேக நபரை போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக ஊர்காவற்றுறை போலீசார் தெரிவித்தனர். பொம்மை ஒன்றுக்குள் மறைத்து சூட்சமமான முறையில் போதைப் பொருளை கடத்திய பெண் ஒருவரை சீதுவ பகுதியில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர். கொட்டாஞ்சேனை பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய இவர் தனது 8 வயது குழந்தையை பயன்படுத்தி இந்த போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சீதுவ ராஜபக்ஷபுர பகுதியில் இன்று காலை போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் முப்படையினரால் நடத்தப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது இந்த பெண் கைது செய்யப்பட்டார். பொம்மைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப்பொருள், கேரள கஞ்சா மற்றும் ஒரு மின்னணு தராசு ஆகியவற்றை போலீசார் கண்டுபிடித்தனர். குறித்த பெண்ணின் உடலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பல ஐஸ் பாக்கெட்டுகளையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் நீர்கொழும்பு பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அசோக தர்மசேனவின் மேற்பார்வையில் நடைபெற்றுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். வியட்நாமில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் சிக்கி குழந்தைகள் உள்ளிட்ட 9 பேர் உயிரிழந்துள்ளனர். வியட்நாமில் ஹனோயிலிருந்து டானாங்கிற்கு பஸ் சென்று கொண்டிருந்த போது இந்த பஸ் திடீரென வீதியை விட்டு விலகி போக்குவரத்து அடையாள பலகைகளில் மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் குழந்தைகள் உள்ளிட்ட 9 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 16 பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. காயமடைந்த பயணிகள் அனைவரும் சிகிச்சைகளுக்காக அருகிலுள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை வியட்நாமில் வீதி விபத்துக்கள் அடிக்கடி இடம்பெறும் நிலையில் அந்நாட்டு தேசிய புள்ளி விவர அலுவலகத்தின் அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி இந்த ஆண்டில் முதல் 6 மாதங்களில் மாத்திரம் வீதி விபத்துக்களால் 5024 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.